ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஒரு 2-3 வீக்ஸாக ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால் வீடியோ போடல, பெருசாக கேன்வாஸும் பண்ணலை, ஆர்டரும் புதுசாக எதுவுமே வரல. எனக்கு ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா எனக்கு 2-3 வீக்ஸ் முன்னாடியே வந்து ஒரு மேம் வந்து உங்களோட ஹெர்பல் ஹேர் கலர் வந்து அது ஹெர்பல் இல்லை, அதில் ஏதோ கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நீங்கள் அது வீடியோ போட முடியுமான்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இல்லை, அது எப்போ பண்ணுறாங்களோ அப்போ தான் அது எடுத்து போட முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மேடம், நீங்கள் உங்களோட ஆடியோவோ வீடியோவோ நீங்கள் போட்டால் போதும், இந்த மாதிரி இது ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை சொல்கிறேன். இதான் அந்த ஹெர்பல் ஹேர் கலர் நம்மளோடது. இது வந்து பியூர் ஹெர்பல் தான். ஆனால் ஹெர்பலும் சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் எப்பயுமே புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர் விற்கிறதுக்காக வேண்டி வாழைத்தண்டு சாறு எடுக்கிறாங்க, காய வச்சு அரைக்கிறாங்க. அப்புறம் இதில் வேறு என்னென்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் தோல், வந்து அவுரி, மருதாணி, அப்புறம் பீட்ரூட்டு, இது எல்லாமே சேர்க்குறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரே ஒரு கலர் தான் நம்மள்கிட்ட, நேச்சுரல் பிளாக் கலர் ஒண்டி தான் இருக்குது, வேறு எந்த கலரும் இல்லை. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். பீட்ரூட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு பார்த்தோம், சரியாக கலர் பிடிக்கல. ஸோ இது சார்கோல் தான் இந்த டார்க் பிளாக் கொடுக்கறதுக்கு. சார்கோலை நல்லா இந்த கொட்டங்கச்சி நல்லா எரித்து அதோட இதை சார்கோல் பண்ணி போடுறது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பேராபின் கிடையாது, சல்ஃபேட் கிடையாது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஹேர் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் கலர் பண்ண அன்றைக்கி கூட கொஞ்சம் டார்க்காக தெரியும். பட் 2 வாஷ் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நம்மளோட நேச்சுரல் கலராகவே இருக்கும். அது மாதிரி ஸ்கின்னில் ஒட்டாது. இது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். என்கிட்ட வந்து 10,000 ருபீஸ்க்கு ஒருத்தங்க ஃபாரினுக்கு வாங்கிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோ இது இருக்குது. என்னென்னா ஒரு மேம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஹெர்பல் ஹேர் கலர் வந்து இதுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து ஹேர் டைலாம் அடித்து ரொம்ப முடி வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ட்ரை ஆகி ரொம்ப இதாக இருக்குது, இது யூஸ் பண்ணலாமா, இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை இது கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு பெருசாக ரிசல்ட் தெரியலனா கூட ஒரு 2-3 வாட்டி போட்டிங்கன்னா ரிசல்ட் தெரியும். ஏன்னா இதை நான் ஃபேஸ் பண்ணேன். நான் வந்து ஹேர் கலர் யூஸ் பண்ணி முடியே 40ஸ்லேயே நல்லா ஃபுல்லாக ப்ளீச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹெனாலாம் போட்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரின்ட்டு அப்புறம் இது நான் ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமும் சரியாக பிடிக்கல. சரின்ட்டு நான் வந்து விடாமல் ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது நல்ல கவரேஜ் இருக்குது, ஒரு ஒயிட் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்கு, ஃபுல்லாக நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லாயிருக்கு. அது மாதிரி என்னோடய ஹேரும் எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள். நான் என்னோட கரிஞ்சீரக ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி இந்த ஹேர் கலர் பண்ணுற அன்றைக்கி நம்ம எந்த ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் வந்து நம்ம கிட்ட ஆலோவேரா ஜெல் இருக்குது. அந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம வந்து ஸ்கேல்பில் படாமல் ஹேரில் மட்டும் போட்டு ரின்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படி ஒரு நல்ல மாய்ஸ்சர் கிடைக்குது. நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ப்ராசஸ் பண்ணி அது இது பண்ணுறாங்க. அதுக்கு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே கிடையாது. நீங்கள் அது வந்து பேஸாக யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இதுக்கு வந்து சன்ஸ்க்ரீனோட கலந்து போட்டிருக்கேன் மாய்ஸ்சர், அந்த ஆலோவேரா ஜெல். நம்ம வந்து எதுலனாலும் மிக்ஸ் பண்ணி அந்த ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சர்